3வது அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 மிருகமும் ஒரே மிருகம்தான். இது 2 குறித்தும் வெவ்வேறு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அநேகர் போதிக்கிறார்கள். அது உண்மை இல்லை. ஏன் என்று சொன்னால் 17வது அதிகாரம் மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருவதாக 13:1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் 17வது அதிகாரத்திலே கண்ட மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது என்று சொல்லி 8வது வசனம் சொல்லுகிறது. 17வது அதிகாரம் மிருகம் சிவப்பு நிறம் உள்ளதாக இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் 13வது அதிகாரம் மிருகத்திற்கும் 17வது அதிகாரம் மிருகத்திற்கும் உள்ள ஒரே ஒத்துமை 10 கொம்புகள், 7 தலைகளும் 10 கொம்புகளும். இது 2 தான் அதற்கு உள்ள ஒரே ஒத்துமை. மற்றபடி வேறெந்த ஒத்துமையும் இதற்கு இல்லை. 13வது அதிகாரத்தை குறித்து படிப்போமானால் அது தனி தலைப்பாகிவிடும். அது இப்பொழுது நம்முடைய தலைப்பு அல்ல. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது 17வது அதிகாரத்தின் மிருகத்தை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்து. இவன் எங்கிருந்து வரப்போகிறான்? நாம் இதை வேத கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அப்படி என்று சொன்னால் 7 தலைகள் உள்ளதான மிருகத்தின் மேலே இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள். 7 தலைகள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது 9வது வசனம் 17வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருந்த 7 மலைகளாம். இந்த 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறதான ஸ்திரீ. நீங்கள் நான் இதை சொன்னவுடன் 7 மலை மேல் இருக்கிற ஸ்திரீ என்றுடன் உங்கள் கற்பனை வேறு இடத்திற்கு போகக்கூடாது. நான் சொல்லுகிறதை நன்றாக கவனியுங்கள். 7 மலை மேல் இருக்கிறதான ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் சபை. ஸ்திரீ என்றால் அந்த காலத்திலே ராஜ்யபாரம் பண்ணின சபை என்று சொல்லி 17வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் மேல் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாம். அப்படி என்று சொன்னால் 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறதான ஒரு நகரம், 7 மலைகள் மேல் அமர்ந்திருக்கிறதான ஒரு நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் வேத வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது 7 மலைகள் மேல் உள்ள நகரம் என்று நாம் எதை பார்ப்போம் என்று சொன்னால் ரோம் நகரத்தை தான் பார்க்க முடியும். இது வசனம் சொல்லும் பொழுது கிபி 90 பூமியின் மேல் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ண மகா நகரம் எனப்படுவது ரோம் நகரம். அப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருந்தது. ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி பீடம் பண்ணி கொண்டிருந்தது. இந்த 7 மலைகள் மேலுள்ள நகரம், 7 மலைகள் மேலுள்ள நகரம் என்பது ரோம் நகரத்தை குறிக்கிறது. பாருங்கள், இந்த 7 மலைகள் மேலுள்ள நகரத்திலிருந்து அந்த மிருகம் வருகிறது. அப்படி என்று சொன்னால் 7 மலைகள் மேலுள்ள நகரம் என்று சொன்னால் ரோம் என்று பார்த்தோம். ரோம் நகரத்திலிருந்து இந்த மிருகம், இந்த அந்தி கிறிஸ்து வருகிறது என்று வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இது கட்டுக்கதை அல்ல, வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான விளக்கம். ரோம் நகரத்திலிருந்து இந்த மிருகம் வரப்போகிறது. இன்னொரு உதாரணம், இவன் ரோம் நகரத்திலிருந்து தான் வருவான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 26வது வசனமும் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, அவருக்காக அல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்து மரித்தார். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தை அழித்து போடுவார்கள் என்று சொன்னார்.